கஷ்டப்பட முடியாது வெண்ண மகளே. நீ கியா முய்யாண்டு பிள்ளை பக்கம் திரிய எங்களுக்காண்டியா பிள்ளை கொடுக்குறோம். பிள்ளை பெறலன்னா நீ மலடின்ற பேரை எடுத்துட்டு ஒரு காரத்தாண்டி உன மாசமாக்குறோம் தெரியுமா? நாசமத்து போறவனே மலடின்னு யாரா சொன்னது? அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள எங்களை கூட்டிக்கிட்டு போய் படுத்துற பாடு. ஒரு பொம்பளை தொடையை கிள்றா, ஒரு பொம்பளை கண்ணத்தை கிள்றா, ஒரு பொம்பளை வடையை கிள்றா. நான் பட்டா வாடு, நான் 2 புள்ள வைக்க பட்டா வாடு. அப்ப மட்டும் உனக்கு இடிச்சிச்சு, இப்ப உனக்கு கத்துக்குதானே? ஏன் எங்களுக்காண்டி அடி வைக்கிறா? நாளைக்கு ராதா செல்வின்னு வாரிசு ஒண்ணு வரணும்ல. எங்க முக்கிறது? முக்கி 3 கிலோ பீ பேண்டாதான் மிச்சம். ஒரு தத்திரி முடிச்ச முண்டைய பேச்சு ஆத்தா கொல்லங்குடி கருப்பாயி ஆத்தா உடனே மகமாயி சமயபுரத்து மகமாயி உய்யம்மா தேவி என்னை எவ்வளவு அசிங்கம் பேச வைக்கிறானே. வாழ்க்கையில அசிங்கமே பேசுறிய இந்த ஆத்தா விடிய காலம் இருக்கான்னு தெரியும். ஆண்கள் பெண்கள் அனைத்து பேரும் என்னை தவறாக நினைக்க போறாங்களா? அப்படே 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 நினைச்சிட்டாங்க. லூசு பைய மகளே, ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வாய் ஆகாது. ராதா செல்வி காலை தூக்கி வச்சேன்னு வச்சுக்க சட சடன்னு அடிக்க முடியும். என்ன மூத்திரமா? நீ தெரியும்படி ஏற்கனவே கருமல் மேடல மூத்திரம் கொஞ்சம் முண்டதாரடி. மாமா அவனுக்கு வெள்ளை சவலை கட்டி தொங்க விடுங்க. இவனுக்கு குஞ்ச கட்டி இதுல கட்டி விடுங்க. அடங்க மாட்டேங்கிறேன், வாய் ரொம்ப பேசுறேன் மாமா. ஏன்னா அவரே நோங்குறேன். நான் சிவப்பு வெட்டி கட்டிருக்க ஆம்பளை பூரா நம்புவேன். ஆமா எனக்கு தெரியும். ஆனா உன்னை நம்ப மாட்டேன். ஏன் என்ன நம்பர்? உன்னை எவனுமே நம்ப மாட்டேன். நாடகம் முடிஞ்சு போனவன கிராம பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க, அந்த 10 மூட்டை அரிசியில ராதா செல்வி நீ பப்புனுக்காரனை வெண்டுட்டீன்னா 3 மூட்டை அரிசி உனக்கு தான்.